அற்புதம் நிறைந்த ஆதி காமாட்சி அம்மன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. தேவியின் இடுப்பு எலும்பு விழுந்த இடம் தரிது மானிடராய் பிறத்தல் அரிது என அவ்வை சொல்படி மானிடராய் பிறந்தும் இறைத்தன்மையை நாடி மீண்டும் பிறவா பேரின்பம் அடைய வேண்டும் என்பதே ஒவ்வொருவரின் விருப்பம். இறைத்தன்மையை முற்றும் பெற பாரத தேசம் பல திருத்தலங்களை கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றது. அதிலும் தென் தமிழ்நாட்டிலேயே எண்ணிலடங்கா தலங்களை கொண்டு இறையருளை எளிதாக பெற வாய்ப்புள்ளது. அதனினும் நாகரேஷு காஞ்சி என்று சிறப்பிக்கப்பட்டுள்ளதும் முக்தி தரும் நகர் 7ல் முக்கியமாம் காஞ்சி என போற்றப்பெறும் தொண்டை நன்னாதிலகமாய் திகழ்வதுமாகிய காஞ்சி மாநகரில் திருவேகம்பத்துக்கும் காமக்கோட்டத்துக்கும் குமரக்கோட்டத்துக்கும் இடையே காளிக்கோட்டம் என இத்திருக்கோயில் ஆதி காமாட்சி ஆதி பீடா பரமேஸ்வரி காளிகாம்பாள் வீற்றிருந்து அருளாட்சி செய்து வருகின்றாள். 6 வகை சமயங்களுள் சக்தி வழிபாட்டினை முதன்மையாக கொண்டது சாக்தமாகும். தேவியின் திருக்கருணை 18 பீடங்கள், 51 பீடங்கள், 64 பீடங்கள் மற்றும் 108 பீடங்கள் என பல நிலைகளில் விளங்குகின்றன. எல்லாவற்றிலும் இடம்பெறுவது காஞ்சிபுரம் ஆகும். தக்க யாகத்தின் முடிவில் தாக்ஷாயினி தன் உடலை சிதைத்துக் கொண்ட போது தேவியின் இடுப்பு எலும்பு விழுந்த இடமாக காஞ்சிபுரம் அமைந்து காமகோடி பீடம் என ஆகியது. ஒட்டியான பீடம் என்றும் வழங்கப்படுகிறது. மற்றும் 51 ஆசிரங்களில் ஐகார பீடமாக விளங்குவது இந்த ஆதிபீடம். ஆதி காமாட்சியின் காளியாக இத்தலத்தில் அருள்பாலிக்கின்றாள். விடையாக காஞ்சி புராணத்தை ஆராய்ந்தால் விரிவான காரணம் புலப்படும். உமாதேவி காளியானாள். கைலையங்கரையில் ஒரு முறை இறைவனும் இறைவியும் மிக மகிழ்ச்சியோடு இருக்கும்போது அம்மை விளையாட்டாக அப்பன் கண்களை கணப்பொழுது தன் கரங்களால் பொத்தினாள். சிவபெருமானின் 2 கண்களும் சூரியன் சந்திரர் ஆவார். அவற்றின் ஒளி அன்னையின் திருக்கரங்களால் மறைக்கப்பட்டு விட்டதால் சகல உலகங்களும் இருட்டில் சம்பித்து நின்றன. சிருஷ்டி தொழில் அடியோடு நின்று சகல உலகங்களிலும் தர்ம நெறி அழிந்தது. வாழும் ஜீவராசிகளிடம் பாவம் பெருகி அது கருமை நிறமாக மாறியது. அக்கருமை நிறம் உமாதேவியின் சரீரத்தில் படிந்து பொன்மயமான அவள் வடிவத்தை கருமையாக்கிவிட்டது. இதை கண்ட தேவர்கள் பெருந்தீவினை நேரப் போகிறதென்று அச்சமடைந்து பெரிதாக ஓலமிட்டனர். இதனால் திடுக்குற்ற உமாதேவி சிவனின் கண்களை பொத்தியிருந்த தன் கரங்களை விலக்கிக் கொண்டாள். உடனே உலகம் முன்பு போல் ஒளி பெற்று இயங்கத் தொடங்கியது. தன் தவறுக்கு இறைவனிடம் உமா மன்னிப்பு கேட்டதுடன் தன் சரீரம் திடீரென்று கருமையடைந்ததைக் கண்டு மனவருத்தம் அடைந்தாள். அதன் காரணம் அறிய பரமேஸ்வரனை துதித்த உமாதேவி, ஈசனே, தங்கம் போல ஜொலித்த என் உடல் இப்படி கருப்பு நிறமாகிவிட்டதே, என்ன காரணம் என்று வினவினாள். அதற்கு ஈஸ்வரன், தேவி, இது கருப்பு நிறமல்ல, உலகில் வாழும் ஜீவராசிகள் அனைத்தினுடைய பாவத்தின் வடிவமே ஆகும். கருமையான உன்னை இனி காளி என்று அழைப்பர் என்று பதிலளித்தார். இதனால் நடுக்கமுற்ற உமாதேவி, ஐயனே, இந்த கருமை நிறத்திலிருந்து விடுதலை அடைய நான் என்ன பிராயச்சித்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று கண்ணீர் மல்க கேட்டாள். சங்கரனும் பரிகார விதிகளை விவரித்தார். கௌரியாக உருவெடுத்தாள். அதன்படி உமையவள் தன் கணவரை வணங்கி விடை பெற்று பத்ரகாசிரமத்தில் காத்தியான முனிவருடைய குழந்தையாக அவதரித்தாள். தக்க வயது வந்தவுடன் அவரிடமிருந்து யோகத்தண்டம், ஜபமாலை, குடை, புத்தகம், கங்கை மணல், கங்கா தீர்த்தம், தீபஸ்தம்பம், வித்யாதரம், வியாக்கிராசனம், 2 சாமரை, 2 குடம், விசிறி, வரத்த பயிறு முதலியவற்றை பெற்று காசியம்பதியை அடைந்தாள். அங்கு கோரமாக தலைவிரித்தாடிய பஞ்சபேயை விரட்டியடித்து அன்னபூரணி என்னும் திருநாமம் பெற்று காசி ராஜனுக்கு முக்தியையும் அளித்தாள். இதன் பின் தென்னாடு வந்து ஓரிடத்தில் தங்கிய போது அவளிடமிருந்த யோகத்தண்டம் முதலிய பொருட்கள் ஈசன் கூறியபடி மாறியது கண்டு அந்த இடமே காஞ்சி மாநகரம் என்றறிந்தாள். காஞ்சிக்கு வந்து இறைவி அங்கு கம்பா நதிக்கரையில் மாவடியில் மணலால் ஒரு அழகிய லிங்கம் உருவாக்கி ஏகாம்பரநாதனை வழிபட்டு வந்தாள். அவளது பக்தியை சோதிக்க இறைவன் கம்பா நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட செய்தார். அதனால் தனது அதாவது மணலிங்கத்திற்கு என்ன தீங்கு நேருமோ என்று கவலையுற்று உமையவள் முழந்தாள் ஊன்றி 2 கரங்களாலும் லிங்கத்தை மார்போடு சேர்த்து தழுவிக்கொண்டாள். அப்போது உமாதேவியின் வளைத்தழும்பும் முலை சுவடும் எம்பிரானின் திருமேனியில் அழுந்தின. தன் சோதித்திருவை குலைந்து காட்டி அவளுக்கு காட்சியளித்து, காளி, நீயும் நான் வேறெல்லோம். கருமையால் காளி என்ற பெயர் அடைந்த நீ உனது உக்கிர சக்தியால் சும்பன், நிசும்பன், சண்டன், முண்டன், மகிஷன் என்னும் அரக்கர் கூட்டத்தையே வேரோடு ஒழித்ததைக் கண்டு என் உள்ளம் உவகை அடைகிறது. விரும்புவதை கேள் என்றார். தேவி மகிழுடன் அவரை பன்முறை வணங்கி, பரமேஸ்வரா, முன்பே மந்தாரமலையில் காளி என்று அழைத்தருளினீர். இனி இக்கரிய நிறத்தை மாற்றி தங்க நிறத்தை எனக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். அம்மையே, நீ கருமை நிற காளியானதால் தான்
உலகம் நன்மையடைந்தது. அசுரர்கள் அழிக்கப்பட்டனர். உன் விருப்பப்படி திருமேனி நிறம் பெற்றுவிடும். பாம்பு தனது சட்டையை உரிப்பது போல் உன் கருநிறத்தை விட்டு கௌர அதாவது பொன்னிறம் அடைந்து இனி நீ கௌரி என்று அழைக்கப்படுவாய் என்றார் இறைவன். உடனே அம்பாள் தன் கரிய நிறத்தை ஓர் உடை போல் கலற்றி எறிய அது ஒரு தேவி ரூபமாக வடிவெடுத்து கௌசிகி என்று பெயரடைந்தது. இத்தேவி வழிபட்ட கௌசிகீஸ்வரர் லிங்க திருமேனியை இன்றும் காஞ்சியில் தரிசிக்கலாம். திருமேனி பொன்னிறம் அடைந்தவுடன் தேவி கௌரி என்ற திருநாமமேற்று இறைவனின் திருவுளப்படி பங்குனி உத்திர நன்னாளில் ஈசனை மணந்தாள். அட்சய பாத்திரம். காஞ்சியில் தரிசனம் தரும் ஸ்ரீ ஆதிபீடா பரமேஸ்வரியாக விளங்கும் ஸ்ரீ காளிகாம்பாள் சிறிய கோர பற்கள், சாந்தம் தவழும் முகம் என்று பத்மாசனத்தில் அமர்ந்து கம்பீரமாக காட்சியளிக்கிறாள். அவள் வதனத்தில் அன்னையின் பரிவை காண்கிறோம். தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு காமாட்சியாகவே தரிசனம் கொடுத்தாலும் இந்த ஆதி காமாட்சிக்கு ஜடாமுடியும் அதில் பிறை, கபாலம், பாம்பு முதலியவையும் தென்படுகின்றன. சதுர்புஜங்கள் கொண்ட இக்காளியின் இடது வலது மேற்கரங்களில் முறையே பாசமும் அங்குசமும், அதே மாதிரி வலது இடது கீழ்கரங்களில் முறையே அபயமுத்திரையும் அட்சய பாத்திரமும் காண்கிறோம். சிலர் இந்த அட்சய பாத்திரத்தை கபால ஓடு என்று கூறுகிறார்கள். தவறு. முக்கண்ணியாக இந்த அம்மனின் பீடத்தின் கீழ் 3 அரக்கர்களின் சிரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கருவறையில் காளியம்மன் அமர்ந்த கோலத்தில் இருந்தாலும் உற்சவமூர்த்தி நின்ற கோலத்தில் உள்ளது. இவளது இரு மருங்கிலும் லட்சுமி, சரஸ்வதி நின்றபடி சாமரம் வீசுகிறார்கள். தெற்கு நோக்கிய இந்த விக்கிரகங்கள் பஞ்சலோகத்தால் வடிக்கப்பட்டவை. கிரகதோஷங்கள் விலக இக்கோயிலில் ஓர் அபூர்வலிங்கம் தென்படுகிறது. இந்த லிங்க திருமேனியில் டமரு, கட்கம், கபாலம், சூலமேந்தி சக்தி அம்மன் வீராசனத்தில் வீற்றிருக்கிறாள். இதை சக்திலிங்கம் என்று அழைக்கிறார்கள். உள் சுற்றி அன்னபூரணி, கமடேஸ்வரர், பின்புறமுள்ள அரசு, வேம்பு கொண்ட மேடையில் சாஸ்தா, நாகர்கள் ஆகியோரையும் தரிசிக்கலாம். கிழக்கு சுவரில் ஒரு மாடத்தில் பல்லவ கால புடைப்பு சிற்பமாக தென்படும் காளி பத்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறாள். பிரிசடை, பிறைசந்திரன், பாசாங்குசம், அட்சயபாத்திரம் கொண்ட முக்கண்ணியாக இந்த தேவியின் ஒரு செவியில் நாககுண்டலமும் மற்றொன்றில் குளையும் அணிந்துள்ளதை காண்கிறோம். இவளது பீடத்தின் கீழ் அசுரர்களின் சிரங்கள் இல்லை. ஆதி காமாட்சி அம்மனை வணங்கினால் மன சங்கடத்தால் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள். பிரதி திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டால் கருத்து வேறுபாடுகள் விலகியும் கிரகதோஷங்கள் விலகியும் ஒன்று சேர்வார்கள். குழந்தை பேர் உண்டாகும். மேலும் தங்கம் வெள்ளியில் விராலி மஞ்சள் வைத்து அம்மனுக்கு பொட்டு சாத்தி சங்கல்பம் செய்தால் ராகு காலத்தில் 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள் மந்திர தோஷங்கள் விலகும். ஞாயிற்றுக்கிழமைகளில் 4 மணி முதல் 6 மணி வரை நேரங்களில் அம்மனை வழிபட்டால் மன ரீதியான பிரச்சனைகளை விலக தாட்சாயினியாக காட்சியளித்து துர்சக்திகளை விலக்கி வாழ்வில் வெற்றி பெறலாம். செல்வங்கள் நிறைவான வாழ்வு வாழ ஆதி காமாட்சி, ஆதி பரமேஸ்வரி காளிகாம்பாள் காண காஞ்சிக்கு வாருங்கள்.